சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. 12 ராசிகளின் பயணத்துல மிக கடினமான பாறையை தகர்த்து அதன் மேல் ஏறி நின்று வெற்றி கொடி நாட்டும் அந்த உழைப்பின் மன்னனை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம்ங்க. ஆமாங்க, இன்னும் நாம் பார்க்க போகும் அந்த பிரமிக்கி வைக்கும் ராசி மகரம்ங்க. மகர ராசிக்காரர்களை நீங்க ஓடி ஜெயிக்க முடியாதுங்க. ஏனென்றால் நீங்க ஓடி முடிக்கும் இடத்துல தான் அவர்களின் வெற்றியை தொடங்கி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாம்ங்க. ஆனா பொறுமை கடலினும் பெரியது என்ற தத்துவத்திற்கு இலக்கணமா திகழ்பவர்கள் மகர ராசியினர். இவர்களுக்கு பின்னால் இருப்பது அந்த ஆயுள் காரகன் மற்றும் நீதி தேவன் சனீஸ்வர பகவானின் நிழல். இதைத்தான் சித்தர்கள் மகர ராசியின் நிதான ஞானக்கண் அப்படின்னு சொல்றாங்கங்க. விருச்சிகத்தின் கண் ரகசியத்தை பார்க்கும், தனுசுவின் கண் லட்சியத்தை பார்க்குங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போகும் இந்த மகர ராசியின் 3வது கண் ஒருவரின் உழைப்பையும் மற்றும் ஒரு செயலின் ஆயுளையும் பார்க்குங்க. ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்கள் முன்னால் வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் ஆகாயத்தை பிடித்து தருவதாக பேசினாலும் உங்கள் அந்த பொறுமையான நிதான பார்வை அவரிடம் அந்த வேலையை செய்து முடிக்கும் சகிப்புத்தன்மை இருக்கிறதா என்பதை ஒரே ஒரு பார்வையில் கண்டுபிடித்து விடுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தந்திரமாக பேசி இதோ பாருங்கள் ஒரே நாளில் உங்களை உயரத்தில் உட்கார வைக்கிறேன் ஆசை காட்டினால் மற்றவர்கள் அதில் மயங்கி விழுவார்கள். ஆனால் ஒரு மகர ராசிக்காரன் மற்றும் இதற்கு பின்னால் இருக்கும் கஷ்டம் என்ன, இதன் ஆயுள் எவ்வளவு என்று மிக நிதானமாக கணக்கு போடுவாருங்க. ஏன்னா மகரம் என்பது நிலம், எர்த் எலிமெண்ட் தத்துவம்ங்க. இது ஒரு மலையை போல் அசைக்க முடியாதது. இவன் சொல்வது கவர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதில் அஸ்திவாரம் பலமாக இல்லையே என்று இவர்களின் ஆழ்மனம் ஒரு எச்சரிக்கையை மெதுவா ஆனா அழுத்தமா சொல்லுங்க. இது ஏதோ வெறும் சந்தேகம் கிடையாது நண்பர்களே. இது மகர ராசிக்கு கர்ம வினைப்படி நீதி வழங்கும் சனீஸ்வரன் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. ஒரு முகம் மிக கடினமாக உழைக்கும் ஒரு சாதாரண மனிதை போல தெரியுங்க. ஆனா இவர்களின் இன்னொரு முகம் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் மிக சிறந்த நிர்வாகியா இருக்குங்க. ஆனா இவ்வளவு பொறுமையும் உழைப்பும் கொண்ட மகர ராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் அந்த தனிமை விரும்பி குணத்தாலும் மற்றும் யாரையும் எளிதில் நம்பாத சுபாவத்தாலும் மற்றவர்களால கடுமையானவர்கள்னு தவறா புரிந்து கொள்ளப்படுகிறார்களே. அது ஏன்? இவர்களின் இந்த தீர்க்கமான நிதான புத்தியை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்க உழைப்பிற்கு உறுதுணையா வரும் விசுவாசியா அல்லது உங்கள் லாபத்தை பறிக்க வந்த ஒட்டுண்ணியா என்பதை எப்படி அடையாளம் காண்பது? இந்த 30 நிமிட காணொளியில மகர ராசியின் அந்த நிதான ஞான கண்ணை பத்தியும் சித்தர்கள் மறைத்து வைத்த சனியின் ரகசியங்களை பத்தியும் விரிவா பார்க்க போறோம்ங்க. நீங்க ஒரு மகர ராசியா இருந்தா உங்களுடைய வெற்றியை தள்ளி போட பார்க்கும் அந்த முட்டுக்கட்டைகளை உடைக்க இந்த காணொளியை முழுமையா பாருங்க. வாங்க மகரத்தின் அந்த பிரம்மாண்டமான உழைப்பு உலகத்துக்குள்ள போலாம்ங்க. மகரத்தின் நிலத்தத்துவம் மற்றும் சனியின் அந்த உழைப்பு புத்தி. நண்பர்களே, மகர ராசியின் அந்த அசாத்தியமான பொறுமைக்கும் எப்பேற்பட்ட சவாலையும் தாங்கும் வலிமைக்கும் பின்னால இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம்ங்க. 12 ராசிகளிலே மகரம் என்பது நிலத்தத்துவம் கொண்ட ராசி. ஆனா இது கடகத்தை போல மென்மையான மணலோ அல்லது ரிஷபத்தை போல விளைநிலமோ அல்லங்க. இது ஒரு கடினமான மலைப்பாறை அல்லது வைரம் விளையும் பூமி நிலத்தத்துவம், அசைக்க முடியாத அஸ்திவாரம்ங்க. மகரம் என்பது ஒரு சர நிலத்தத்துவம்ங்க. நிலம் எப்படி பாரத்தை சுமந்து கொண்டும் அசையாமல் உறுதியாக இருக்குமோ அதே போலத்தான் மகர ராசிக்காரர்களின் புத்தியும். இவர்களின் அந்த ஞானக்கண்ணின் அந்த நிதான ஞானக்கண் ஒரு விஷயத்தின் தற்காலிக லாபத்தை பார்க்காதுங்க. அதன் நீண்ட கால பலனை லாங் டேர்ம் ரிசல்ட் மட்டுமே பார்க்கணுங்க. இன்று கடினமாக இருக்கலாம், ஆனால் 10 வருடங்கள் கழித்து இது ஒரு சாம்ராஜ்யமா நிற்குமாங்கிற தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இவன் அவசரமா முன்னேற துடிக்கிறான், ஆனா இவனிடம் அஸ்திவாரம் பலமாக இல்லையேன்னு இவர்களின் ஆழ்மனம் ஒரு முதிர்ச்சியான தீர்ப்பை எழுதுங்க. சனீஸ்வர பகவான் வழங்கும் கால விசை. மகர ராசிக்கு அதிபதி கர்ம வினைகளுக்கு பலன் தரும் நீதி தேவன் சனீஸ்வர பகவான்ங்க. சனி என்றால் மெதுவானவர், மந்தன், ஆனால் அவர் காட்டும் வழிதான் நிலையானதுங்க. இவர்களின் மூளை ஒருபோதும் மேலோட்டமான கவர்ச்சியில்
வார்த்தைகளில் மயங்காதுங்க. ஒரு நபர் உங்களிடம் ஒரு திட்டத்தை சொன்னால் உங்கள் புத்தி உடனே அதில் இருக்கும் சாத்தியக்கூறுகளை பிராக்டிகலிட்டி ஆராயுங்க. இவன் சொல்வது கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் இதை செயல்படுத்த எவ்வளவு உழைப்பு தேவைப்படும்னு உங்கள் நிதான ஞானக்கண் கணக்கு போடுங்க. அனுபவம் எனும் ஆசான் மகர ராசினருக்கு பிறப்பிலேயே ஒரு முதிர்ச்சி இருக்குங்க. மற்றவர்கள் அனுபவப்பட்டு புரியும் விஷயங்களை நீங்க பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்வீங்க. இதனாலதான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும் போதே இவனுக்கு திறமை இருக்கிறதா அல்லது வெறும் வாய் சொல்வீரனான்னு சரியாக எடை போடுங்க. மற்றவர்கள் ஒருவனை நம்பி ஏமாந்த பிறகு வருந்துவாங்க. ஆனா மகர ராசியினர் இவனிடம் அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னு முதல்லயே ஒதுங்கி விடுவாங்க. திட்டமிடலின் ராஜதந்திரி மகர ராசியினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்குதுங்க. ஒரு பெரிய வேலையை சிறு சிறு துண்டுகளா பிரித்து அதை எப்படி நேர்த்தியாக முடிப்பது என்ற நிர்வாகத்திறன் இவர்களுக்கு அதிகம்ங்க. ஒரு வேலைதாரி உங்கள் முன்னால வேலையை தட்டி கழிக்க நினைத்தா அவனது அந்த சோம்பேறித்தனத்தை உங்கள் ஞானக்கண் பளிச்சென்று பிடித்து விடுங்க. இவன் வெறும் போலி முகமுடி என்று உங்கள் உள்ளுணர்வு ஒரு கர்ம வினை தீர்ப்பை எழுதிவிடுங்க. பாறையை பிளக்கும் பொறுமை. மகரம் என்பது ஒரு மலையை தாண்டும் ஆடு போன்றதுங்க. கால்கள் வலிக்கலாம், மூச்சு வாங்கலாம், ஆனால் அந்த உச்சியை அடையும் வரை இவர்களின் பார்வை திரும்பாதுங்க. அந்த பொறுமையில் இருக்கும் தீவிரம்தான் மகரத்தின் அத்தனை வெற்றிகளுக்கும் சாவிங்க. காலம் பதில் சொல்லும், உழைப்பே உயர்வு தரும் என்பது இவர்களின் அசைக்க முடியாத கொள்கைங்க. நண்பர்களே, உங்கள் நிதானத்திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் சில நேரங்களில் உங்கள் அந்த அதிதீவிர கட்டுப்பாடு மற்றவர்களுக்கு ஒரு விதமான அச்சத்தையோ அல்லது உங்களை ஒரு கல்லான மனிதராகவோ காட்டலாமுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தந்திரமா பேசி இதை உடனே முடித்து விடலாம்னு சொல்லி அதை உங்கள் அந்த நிதான புத்தியால நீங்க தடுத்து நிறுத்திய அனுபவம் உண்டா? இவன் போடும் திட்டம் மணல் வீடு போன்றது என்று உங்கள் உள்மனம் சொன்னதை நீங்க உணர்ந்தது உண்டா? அந்த அனுபவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்க உழைப்பு தான் காலத்தின் சக்கரம்ங்க. சித்தர்கள் கூறும் காலசக்தி மகர ராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள் மற்றும் கர்ம வினை ரகசியங்கள்ங்க. நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக ஆழமான ஒரு மலையின் அடிவாரத்தில் இருந்து அதன் உச்சியை பார்க்கும் ஒரு பிரம்மாண்டமான பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. மகர ராசியினருக்கு பிறப்பிலேயே அந்த உழைக்கும் குணமும் நிதானமும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியாக மாற்றி காலத்தையே உங்கள் வசப்படுத்துவது? சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே மகர ராசினருக்காகவே சில அபூர்வமான கர்ம வினை ரகசியங்களை மறைத்து வைத்துள்ளனருங்க. மூலாதார சக்கரத்தின் உறுதி. நமது உடலில் இருக்கும் மூலாதார சக்கரம் அடிப்படை மையம் மகர ராசியினரிடம் மிகவும் வலிமையாக இருக்குங்க. இது நிலம் தத்துவத்தை குறிப்பதுங்க. மகர ராசி என்பது சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் பெற்றதுங்க. சனி என்றால் பொறுமை மட்டுமல்ல, அது காலத்தின் எஜமானனுங்க. சித்தர்கள் சொல்கிறார்கள், காலத்தை மதிப்பவன் காலத்தால் காக்கப்படுவான். மகர ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் கடமையை தர்ம சரியாக செய்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த நிதான ஞானக்கண் விழித்து கொள்ளுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், மற்றவர்கள் அவசரத்தில் செய்யும் தவறுகளை நீங்கள் மிக நிதானமாக கவனித்து சரி செய்வீங்க. காலச்சக்கரம் சுவாச ரகசியம்ங்க. சித்தர்கள் மகர ராசியினரை காலத்தின் சிற்பிகள்னு சொல்றாங்க. நிலம் எப்படி மெதுவாக தன்னை புதுப்பித்துக் கொள்ளுமோ அதே போல மகர ராசியினரின் மூச்சுக்காற்று சீராகவும் ஆழமாகவும் இருக்க வேண்டும்ங்க. உங்களுக்கு ஒரு வேலையில் தடை வரும்போது அல்லது காலம் உங்களுக்கு எதிராக செயல்படுவது போல தோன்றும் போது உங்கள் சுவாசத்தை கவனியுங்க. மகர ராசியினருக்கு தங்களின் உழைப்பின் மீது நம்பிக்கை வரும்போது உடல்ல ஒரு விதமான ஸ்திரத்தன்மை அல்லது ஒரு இரும்பு போன்ற உறுதி தோன்றுங்க. இந்த பயிற்சியை சரியாக செய்தால் உங்கள் இலக்கை அடைய தேவைப்படும் காலத்தை உங்களால சுருக்க முடியுங்க. அதாவது 10 வருடத்துல நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை உங்க கால சக்தியால 3 வருடத்திலேயே நடத்தி முடிக்க முடியுங்க. வாரை தியானம் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் மகர ராசியினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்றாங்க. இது உங்கள் சிதறி போகும் கவலைகளை ஒரு மலையை போல உறுதியாக்கி வெற்றியை நோக்கி செலுத்துங்க. நீல ஒளி தியான பயிற்சி. மகர ராசிக்கு உகந்த நிறம் அடர் நீலம் மற்றும் கருநீலம்ங்க. ஒரு அறையில மிக நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் முதுகெலும்பு ஒரு தூண் போல இருக்கட்டும்ங்க. உங்கள் ஆத்ஞான சக்கரத்தில் புருவ மத்தி ஒரு அடர் நீல நிற ஒளியை நிலைநிறுத்துங்க. அந்த ஒளியிலிருந்து ஒரு நிதானமான அதிர்வு உங்கள் உடல் முழுவதும் பரவுவதை போல கற்பனை செய்யுங்க. உங்கள் எண்ணங்கள் எப்போது அந்த அமைதியில் உரைகிறதோ அப்போது உங்கள் நிதான ஞானக்கண் விழித்துக் கொள்ளுங்க. இந்த பயிற்சி உங்கள் சொல்லுக்கு ஒரு கணத்தை தரும். நீங்கள் ஒரு வேலையை சொன்னால் அது கர்ம வினையாக மாறி அப்படியே நிறைவேறுங்க. உழைப்பை யோகமாக மாற்றும் வித்தை. மகர ராசியினருக்கு சோம்பேறித்தனம் என்பது நஞ்சுங்க. ஆனா சித்தர்கள் சொல்வது என்ன தெரியுமா? உழைப்பு என்பது வெறும் உடல் வருத்தம் அல்லங்க, அது ஒரு தியானம்ங்க. நீங்க ஒரு வேலையை செய்யும் போது அதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் நிதான ஞானக்கண் அந்த வேலையில் இருக்கும் குறைகளையும் அதை சரி செய்யும் குறுக்கு வழிகளையும் எபிசியன்ட் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு காட்டுங்க. இதுதான் மகரத்தின் ரகசிய பலம்ங்க. மற்றவங்களுக்கு ஒரு வேலை சுமையாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது அந்த வைரத்தை செதுக்கும் கலையாக மாறுங்க. இந்த திறமை தான் உங்களை ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் ஒரு நிறுவனத்தை வழிநடத்தும் தலைவராகவும் மாற்றுதுங்க. சனியின் நீதி மற்றும் கர்ம வினை ரகசியம். சனீஸ்வர பகவான் கர்ம வினைக்கு அதிபதி என்பதால மகர ராசியினர் குறுக்கு வழியில் முன்னேற நினைக்கும் போது
அல்லது மற்றவர்களின் உழைப்பை சுரண்ட நினைக்கும் போது அவர்களின் அந்த ஞானக்கண் வழங்கிவிடுங்க. சித்தர்கள் இதற்காக அறப்பணிகள் செய்ய சொல்கிறார்கள். குறிப்பாக ஊனமுற்றோருக்கோ அல்லது முதியோருக்கோ உதவி செய்வது உங்கள் கர்ம வினையை குறைக்குங்க. மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் அந்த பிரம்மாண்டமான எதிர்கால சாம்ராஜ்யத்தை உங்களால கட்டி எழுப்ப முடியுங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உங்களை அழிப்பதற்கு அல்லங்க, உங்களை ஒரு வைரமா பட்டதிட்டுவதற்குன்னு நீங்க உணர வேண்டுங்க. நிர்வாக ராஜதந்திரம். மகர ராசியினர் ஒரு குழுவை வழி நடத்தும் போது அவர்களின் ராஜதந்திரம் வெளிப்படுங்க. யாரை எங்க பயன்படுத்த வேண்டும், யாரிடம் எந்த வேலையை கொடுத்தா அது சிறப்பாக முடியும்னு எடை போடுவதில் நீங்க வல்லவர்கள். ஒரு நபர் உங்களிடம் வந்து பொய் சொன்னால் அவனது கண்களில் இருக்கும் அந்த பதற்றத்தை உங்கள் நிதானக்கண் உடனே பிடித்து விடுங்க. இவன் உழைப்பிற்கு அஞ்சுகிறான், இவன் சொல்லும் காரணம் வெறும் சாக்கு போக்கு என்று உங்கள் உள்ளுணர்வு ஒரு கர்ம வினை தீர்ப்பை எழுதிவிடுங்க. நண்பர்களே, மகர ராசியினர் இந்த பூமியின் அஸ்திவாரங்கள். உங்கள் புத்தி என்பது காலத்தால் அழியாத ஒரு கோட்டையை உருவாக்குதுங்க. உங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு இக்கட்டான சூழலில் உங்கள் நிதானத்தால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த அனுபவம் உண்டா? இது இப்போதைக்கு சரிவராது என்று உங்கள் உள்ளுணர்வு சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ராசி பலன் அல்லங்க, இது உங்களுக்குள் இருக்கும் காலத்தின் வெற்றிங்க. துரோகிகளையும் உங்கள் உழைப்பை சுரண்ட வரும் ஒட்டுண்ணிகளையும் அடையாளம் காண மகர ராசிக்கான 5 ரகசிய வழிகள்ங்க. நண்பர்களே, இப்போது நாம் மகர ராசியின் அந்த ஞானக்கண் மிக முக்கியமான அதே சமயம் எச்சரிக்கையான இடத்திற்கு வந்திருக்கிறோம்ங்க. நீங்க ஒரு மலையைப் போல நிதானமானவர்கள், உழைப்பை தெய்வமாக மதிப்பவர்கள். ஆனால் உங்கள் இந்த அமைதியையும் விடாமுயற்சியும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் செதுக்கிய கோட்டையில் ஓசியில் குடியேற நினைக்கும் ஒட்டுண்ணிகளை அடையாளம் காண்பது எப்படி? உங்கள் புத்தி அந்த துரோகிகளை இந்த 5 வழிகளில் உங்களுக்கு துல்லியமாக காட்டிடுங்க. பளபளப்பான பேச்சும் பூச்சியமான உழைப்பும் மகர ராசியினருக்கு செயலில் தான் நம்பிக்கை இருக்குங்க. ஒரு நபர் உங்களிடம் வந்து நான் அதை செய்வேன், இதை செய்வேன், உங்களுக்கு உலகத்தையே வளைத்து தருவேன்னு மிக பிரம்மாண்டமா பேசுகிறார் என்று வச்சுக்கலாம்ங்க. உங்கள் நிதான ஞானக்கண் அப்போது ஒரு விஷயத்தை கவனிக்குங்க. அவர் பேச்சில் இருக்கும் வேகம் அவர் செயல்ல இருக்கிறதா? நீங்க அவரிடம் ஒரு சிறிய வேலையை கொடுத்து பாருங்க, அவர் 1000 சாக்கு போக்கு சொல்வாருங்க. மகரத்தின் உழைப்பை சுரண்டி பிழைப்பவர்கள் எப்போதும் வார்த்தை ஜாலக்காரர்களாக மட்டுமே இருப்பார்கள்ங்க. இவர்களை உங்கள் அந்த நிதானக்கண் முதல் சந்திப்பிலேயே அடையாளம் கண்டுவிடும். அவசர முன்னேற்றத்திற்கு ஆசை காட்டுபவர்கள். நீங்கள் ஒரு காரியத்தை அஸ்திவாரத்திலிருந்து கட்ட விரும்புவீங்க. ஆனா ஒரு துரோகி உங்களை அணுகி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், இதோ இந்த ஒரு குறுக்கு வழியில் போனால் நீ ஒரே வாரத்தில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம்னு ஆசை காட்டுவாருங்க. உங்க கர்ம வினை புத்தி அப்போது எச்சரிக்கும். உழைப்பு இல்லாமல் வரும் வெற்றி நிலைக்காதுன்னு உங்க ஆழ்மனம் சொல்லுங்க. உங்களை நிதானமா பாதையிலிருந்து திசை திருப்ப பார்ப்பவன் உங்கள் நண்பன் அல்ல, அவன் உங்கள் வீழ்ச்சிக்காக வளைவரிக்கும் வேடங்க. உங்கள் வெற்றியில் மட்டும் பங்கு கேட்பவர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் பொழுது இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்னே தெரியாதுங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு அந்த மலையின் உச்சியை அடைந்த பிறகு நாம் சேர்ந்துதானே செய்தோம்னு வருத்தப்படுவாங்க. உங்கள் அந்த காலக்கண் அவர்களின் கடந்த காலத்தை கணக்கு போடுங்க. நாங்க பசியால் வாடிய போது இவன் எங்கே போனான்னு உங்க உள்ளுணர்வு கேட்குங்க. கஷ்டப்படும் போது ஓடி போய்விட்டு அறுவடையின் போது அருவாளுடன் வருபவர்களை உங்கள் ஞானக்கண் ஒருபோதும் மன்னிக்காதுங்க. அதிகாரத்தை காட்டி பணிய வைப்பவர்கள் மகர ராசியினர் படிப்படியா உயர்பவர்கள். சில நேரங்கள்ல உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கும் ஒரு நபர் உங்க உழைப்பை தன் பேரில் மாற்றிக்கொள்ள முயல்வார். நீ இதை செய், நான் உனக்கு எதிர்காலத்தில் உதவி செய்கிறேன் என்று பொய்யான வாக்குறுதி அளிப்பாருங்க. உங்கள் நிதான ஞானக்கண் அவரின் அந்த போலித்தனத்தை பிடித்துவிடும். ஒருவன் உங்கள் திறமையை அங்கீகரிக்காமல் உங்களை ஒரு கருவியா மட்டும் பயன்படுத்துகிறான் என்றால் அவன் உங்கள் உழைப்பை திருடும் திருடன் என்பதை உங்கள் புத்தி துல்லியமா காட்டுங்க. ரகசியமான பொறாமையும் போலி புகழ்ச்சியும். நீங்கள் சாதிக்கும் போது மற்றவர்கள் கைத்தட்டுவார்கள், ஆனால் ஒரு துரோகி மட்டும் உங்களை புகழ்வது போல புகழ்ந்து கொண்டே உனக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம்னு உங்கள் உழைப்பை கொச்சைப்படுத்துவாங்க. உங்கள் அந்த எக்ஸ்ரே பார்வை அவனது புன்னகைக்கும் அவனது கண்களுக்கும் இடையே இருக்கும் இடைவெளியை பிடித்து விடுங்க. உதட்டுல தேனும் உள்ளத்துல விஷமும் வைத்திருக்கும் மனிதர்களை உங்கள் அந்த சனீஸ்வரனின் நீதி புத்தி சரியாக இடம் கண்டுவிடுங்க. நண்பர்களே, மகர ராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறியாமையால் அல்லங்க, அவர்களின் பொறுமையாளுங்க. ஒரு நபர் உழைப்பிற்கு அஞ்சுகிறான் அல்லது உங்கள் உழைப்பை சுரண்டுகிறான் என்று உங்கள் நிதானக்கண் காட்டிவிட்டால் அவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அஸ்திவாரத்தை சிதைத்து விடாதீங்க. உங்க உழைப்பு உங்கள் சொத்து, அதை ஒரு ஒட்டுண்ணிடம் கொடுத்து விடாதீங்க. உங்க வாழ்க்கையில் யாராவது உங்கள் உழைப்பை பயன்படுத்தி விட்டு வெற்றி வந்த உடனே உங்களை கை கழுவிய அனுபவம் உண்டா? இவன் சரியாக வேலை செய்ய மாட்டான் என்று உங்கள் மனதிற்கு முதல்லே தெரிந்தும் நீங்கள் பொறுமையாக இருந்த தருணம் உண்டா? அந்த பாடத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா மகரத்தின் பாறை ஒரு முறை சரிந்தால் அதை யாராலும் நிறுத்த முடியாதுங்க. மகர ராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த நிதான சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் மகர ராசியின் அசைக்க முடியாத உழைப்பு மற்றும் அந்த நிதான ஞானக்கண்ணின் சிறப்புகளை பார்த்தோம்ங்க. ஆனா
ஒரு மலை எவ்வளவுதான் உயரமா இருந்தாலும் அதன் அடியில ஒரு சிறு விரிசல் ஏற்பட்டா அது சரிந்து விடும் அல்லவா? அதுபோலதான் மகர ராசியினிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்க செய்து விடுங்க. அந்த பலவீனங்கள் என்ன? அவற்றை எப்படி முறியடிப்பது? அளவுக்கு அதிகமான தனிமை என்னும் சிறை மகர ராசியினரின் மிகப்பெரிய பலமேங்க. அவர்களின் தற்சார்பு தாங்க. எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்வேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இது ஒரு கட்டத்துல உங்களை தனிமைப்படுத்தி விடுங்க. யாரிடமும் உதவி கேட்க மாட்டீங்க. உங்கள் வலிகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. இந்த தனிமை உங்க மனதிற்குள்ள ஒரு இறுக்கத்தை உண்டாக்குங்க. ஒரு நிர்வாகிக்கு தனிமை தேவைதான். ஆனா அது உங்களை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களை வெளியே தள்ளும் சுவராக மாறிவிடக்கூடாது. உங்கள் ஞானக்கண் உலகத்தை பார்க்க வேண்டும். உங்களை ஒரு அறைக்குள் பூட்டிக் கொள்ளக்கூடாதுங்க. தோல்வியை கண்டு ஏற்படும் அதீத அச்சம் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் என்பதால ஒரு காரியம் நீங்கள் நினைத்தபடி நடக்கவில்லை என்றால் மிக கடுமையாக உடைந்து போவீங்க. நாம் எங்கே தவறு செய்தோம்னு உங்களையே நீங்க அதிகம் வருத்திக் கொள்வீங்க. இந்த பர்ஃபெக்ஷனிசம் உங்களை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம தடுக்குங்க. நினைவில் கொள்ளுங்க மகர ராசி நண்பர்களே, சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு தடையும் உங்களை அழிப்பதற்கு அல்லங்க, உங்கள் அஸ்திவாரத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு தாங்க. கஞ்சத்தனம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய கவலை. உழைப்பின் அருமை தெரிந்த உங்களுக்கு பணத்தின் அருமையும் நன்றாக தெரியுங்க. ஆனா எதிர்காலத்தை பத்தி ஒரு விதமான பயம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குங்க. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு இன்னைக்கு இருக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்க தவற விடுவீங்க. இந்த இறுக்கம் உங்கள் முகத்திலும் செயலிலும் எதிரொலிக்குங்க. சேமிப்பு அவசியம், ஆனால் அது உங்கள் நிம்மதியை திருடும் கவலையாக மாற அனுமதிக்காதீங்க. உங்கள் நிதான சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த நிதான ஞானக்கண் எப்போதும் ஒரு வைரத்தை போல துல்லியமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்க. முதலாவதா மகிழ்ச்சி எனும் மருந்து. உழைப்பையே வாழ்க்கையாக கொள்ளாம வாரத்துல ஒரு நாளாவது குடும்பத்தோடும் நண்பர்களோடும் நேரத்தை செலவிடுங்க. சிரிப்பும் மகிழ்ச்சியும் உங்கள் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துங்க. மனம் லேசானால் மட்டுமே உங்கள் நிதானக்கண் இன்னும் தீர்க்கமாக வேலை செய்யுங்க. ரெண்டாவதா சனீஸ்வரனின் தர்ம நீதியை கடைபிடித்தல். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி என்பதால உழைக்கும் வர்க்கத்திற்கு உதவுவது உங்கள் தலையெழுத்தையே மாற்றுங்க. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு சரியான நேரத்துல ஊதியம் வழங்குவதும் அவர்களை மரியாதையுடன் நடத்துவதும் சனீஸ்வரனின் முழு அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. நீங்க மற்றவர்களை உயர்த்த உயர்த்த காலச்சக்கரம் உங்களை தானாகவே உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்குங்க. மூன்றாவதா நிகழ்வுத்தன்மை. ஒரு பாறையை போல உறுதியா இருப்பது நல்லதுங்க. ஆனா ஒரு நதியை போல வளைந்து கொடுக்கவும் பழகணுங்க. காலம் மாறும்போது உங்கள் திட்டங்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நடக்கும் என்ற பிடிவாதத்தை விட்டுட்டு காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்ப உங்கள் ஞானக்கண்ணை திறந்து வைத்துக்கிடுங்கள். மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவனே காலத்தை வெல்பவனுங்க. நான்காவதா இயற்கையோடு இணைந்திருத்தல். மகரம் நிலத்தத்துவம் என்பதால மண் மற்றும் மலைகளோடு உங்களுக்கு ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குதுங்க. அடிக்கடி மலை பிரதேசங்களுக்கு செல்வது அல்லது உங்கள் வீட்டிலேயே சிறு தோட்டம் அமைப்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்குங்க. பூமியின் ஆற்றலை நீங்க பெறும்போது உங்க உழைப்பு புத்தி இன்னும் 100 மடங்கு வீரியமடையுங்க. நண்பர்களே, மகர ராசினர் இந்த பூமியின் கிங் மேக்கர்கள்ங்க. உங்கள் புத்தி என்பது ஒரு சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம்ங்க. உங்கள் அந்த திறமையை சரியான வழியில பயன்படுத்தினா காலம் உங்கள் காலடியில கிடக்குங்க. வாழ்க்கையில உங்கள் அந்த நிதானமான கணிப்பால ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலில் இருந்து தப்பித்த அனுபவம் உண்டா? இப்போதைக்கு இது வேண்டாம் என்று உங்கள் உள்மனம் சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த பாடத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா மகரத்தின் உழைப்பு தான் இந்த உலகத்தின் அச்சாணிங்க. மகர ராசியும் சனீஸ்வரனின் மந்தாறு ராஜதந்திரமும். நண்பர்களே, மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். சனி என்றால் மெதுவானவர், மந்தன்னு பொருள் இருக்குதுங்க. இதுல தான் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் வெற்றி ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. அவசரம் என்பது விபத்து, நிதானம் என்பது வெற்றி என்பதை உலகிற்கு உறக்க சொல்பவர்கள் நீங்கள். உங்கள் நிதான ஞானக்கண் எப்போது ஒரு மகா ராஜதந்திரியாக மாறும் தெரியுமா? உலகம் உங்களை நோக்கி ஒரு மாபெரும் பிரச்சனையை எரியும் போது நீங்க உடனடியா பதில் சொல்லாம உணர்ச்சி வசப்படாம அமைதியா அதை உற்று பார்க்கும் போதுதான் ஒரு புயல் வீசும்போது பிரம்மாண்டமான ஆலமரங்கள் கூட வேரோடு சாய்ந்து விடுங்க. ஆனா நிலத்தோடு ஒட்டி இருக்கும் புற்கள் வளைந்து கொடுத்து தப்பித்து விடுங்க. அதே போல மகர ராசினர் ஒரு சிக்கல் வரும்போது தங்களை தாழ்த்தி கொண்டு லோ ப்ரொஃபைல் காலத்திற்காக காத்திருப்பாங்க. எதிரி உங்களை வீழ்ந்து விட்டதாக நினைப்பாங்க. உங்களை ஒரு சாதாரண மனிதனை எடை போடுவான். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டி கொண்டிருப்பீங்க. காலம் கனியும் போது நீங்க காட்டும் அந்த ஒரு விஸ்வரூபம் உங்களை எதிர்த்தவர்களை அடையாளம் தெரியாம ஆக்கிவிடுங்க. சித்தர்கள் சொல்வார்கள், சனி பிடிச்சால் விடாது, ஆனால் சனி கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாதுன்னு. உங்களின் உழைப்பை பார்த்து சனீஸ்வரன் மனமுருகி
மனம் இறங்கி ஒரு முறை உங்கள் கையை பிடித்து விட்டா இந்த உலகமே உங்க காலடியில கிடக்குங்க. அமைதியே உங்கள் மிகப்பெரிய ஆயுதம், பொறுமையே உங்கள் போர்க்களம்ங்க. மற்றவர்கள் ஓடி முடக்கும் இடத்துல தான் நீங்க உங்கள் சாம்ராஜ்யத்தை ஆரம்பிப்பீங்க. 3 முக்கிய வாழ்வியல் களங்கள்ல மகரத்தின் நிதான பார்வை. களம் 1 பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் நிர்வாகம்ங்க. நீங்க ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் அல்லது ஒரு பொறுப்புல இருக்கிறீர்கள்னு வச்சுக்கொள்ளலாம்ங்க. மற்றவங்கள் இந்த மாதம் வரும் லாபத்தை மட்டும் பார்ப்பாங்க. ஆனா மகர ராசினர் அந்த வேலையின் திறம், குவாலிட்டி மற்றும் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இது நீடித்து நிலைக்கும் தன்மை, சஸ்டபிலிட்டி ஆகியவற்றை பார்ப்பாங்கங்க. உங்களை ஏமாற்ற நினைக்கும் பணியாளர்கள் அல்லது கூட்டாளிகளை உங்கள் ஞானக்கண் ஒரு நொடியில கண்டுபிடிக்குங்க. இவன் வேலையில குறைய வைக்கிறான், ஆனா கணக்கில் புத்திசாலித்தனம் காட்டுகிறான்னு உங்கள் உழைப்பு புத்தி உடனே எச்சரிக்குங்க. நீங்க இருக்கும் இடத்துல ஒழுக்கம் இன்னும் சட்டமாக இருக்குங்க. உழைக்காதவர்களுக்கு உங்கள் முன்னால இடமில்லை. அதே சமயம் உண்மையாக உழைப்பவர்களுக்கு நீங்க ஒரு தெய்வமா தெரிவிங்க. களம் 2 குடும்பம் மற்றும் கடமைகள்ங்க. குடும்பத்துல எவ்வளவு பெரிய பொருளாதார சரிவு அல்லது கஷ்டம் வந்தாலும் ஒரு மலையை போல தாங்கி நிற்பவர் மகர ராசிக்காரர் தாங்க. மற்றவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுது கொண்டிருக்கும் போது நீங்க மட்டும் இந்த கடனை எப்படி அடைப்பது, பிள்ளைகளின் எதிர்காலத்தை எப்படி உறுதி செய்வது என்று நடைமுறைய பிராக்டிகாலிட்டி சிந்திப்பீங்க. உங்கள் அன்பு ஒருபோதும் பூக்களை போல மென்மையாக வெளியே தெரியாதுங்க. அது ஒரு வேரை போல மண்ணுக்கு அடியிலிருந்து மரத்தை தாங்குங்க. உங்க பாதுகாப்பை தாண்டி யாராலும் உங்க குடும்பத்தை தொட முடியாதுங்க. ஒரு கட்டத்துல உங்க குடும்பமே உங்களை ஒரு ஆலமரம் போல பார்க்குங்க. களம் 3 சமூக அந்தஸ்து மற்றும் கௌரவம்ங்க. மகர ராசினருக்கு தங்களின் கௌரவம் என்பது உயிர் போன்றதுங்க. ஒரு கூட்டத்துல நீங்க பேசும்போது வார்த்தைகளை மிகவும் அளந்து பேசுவீங்க. வீணான அரட்டைகள்ல ஈடுபட மாட்டீங்க. உங்களை பத்தி தவறாக பேச நினைப்பவர்கள் கூட உங்கள் அந்த நிதான கம்பீரத்தை கண்டு பின்வாங்குவாங்க. ஒரு மனிதன் எப்படி மெல்ல மெல்ல உயர்ந்து ஒரு சிகரத்தை அடைய முடியும் என்பதற்கு நீங்க தான் உதாரணம்ங்க. இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு நீண்ட கால பயன் தரும் மகா விருட்சம்னு சமூகம் உங்களை ஒரு காலகட்டத்தில் அங்கீகரிக்குங்க. உங்கள் நிதானம் தான் உங்களை ஒரு லெஜண்டாக மாத்துதுங்க. மகர ராசியின் வாத உடல் அமைப்பு சித்த மருத்துவ ஆரோக்கிய ரகசியமும். சித்த மருத்துவத்தின்படி மகர ராசி முழுமையான வாதம் கொண்ட உடல் அமைப்பை கொண்டதுங்க. நிலத்தத்துவமா இருந்தாலும் சனியின் ஆதிக்கம் இருப்பதால வாயு தொல்லைகள், மூட்டு வலிகள் மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் மனம் எப்போதும் வேலை, உழைப்பு, லட்சியம்னு ஓடிக்கொண்டே இருப்பதால நரம்புகள்ல ஒரு விதமான இறுக்கம் எப்போதும் இருக்குங்க. சித்தர்கள் ஒரு ரகசியம் சொல்கிறார்கள். காயமே கோயிலில் உள்ள உங்கள் உடல் பலமாக இருந்தால் மட்டுமே உங்கள் லட்சிய கோட்டையை உங்களால் கட்டி முடிக்க முடியுங்க. இதற்காக நீங்க தினமும் நல்லெண்ணெய் குளியல் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம்ங்க. சனீஸ்வரனுக்கு உகந்த எள்ளெண்ணெய் உங்கள் உடல்ல இருக்கும் அதிகப்படியான வாதத்தை குறைக்குங்க. மேலும் கால் மூட்டிகள் மற்றும் முதுகெலும்பை பாதுகாக்கும் ஆசனங்களை செய்யுங்க. கருப்பட்டி உளுந்து மற்றும் பனை வெல்லம் போன்ற இரும்பு சத்து மற்றும் கால்சியம் நிறைந்த பொருட்களை சேர்த்துக்கொள்வது உங்கள் எலும்புகளுக்கு இரும்பு போன்ற உறுதியை தருங்க. உங்க உடல் ஒரு இரும்பு கோட்டை போல் இருந்தால் உங்கள் நிதான ஞானக்கண் இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆளும் வலிமையா மாறுங்க. நண்பர்களே, நாம் இப்போது மகர ராசியினர் அந்த நிதானமான ஆனால் அசைக்க முடியாத உழைப்பு பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையை தான் உங்களுக்கு உறக்க சொல்லுதுங்க. மகர ராசி என்பது வெறும் உழைக்கும் ராசி மட்டுமல்லங்க, அது இந்த உலகத்தின் அஸ்திவாரத்தை சீர் செய்ய பிறந்த எப்பேற்பட்ட சவாலையும் தனது நிதான ஞானக்கண்ணால் எடை போட்டு சிதைக்கும் ஒரு காலத்தின் நாயகன், நீதி தேவன் சனீஸ்வர பகவானின் செல்லப்பிள்ளையான நீங்க இந்த பூமியின் சிற்பிகள்ங்க. உங்க முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் எவ்வளவுதான் பகட்டாக பேசி உங்களை ஏமாற்ற முயன்றாலும் உங்கள் அந்த தீர்க்கமான உழைப்பு பார்வை, அவரின் வார்த்தைகளில் இருக்கும் சோம்பேறித்தன்மையும் தகுதியின்மையும் ஒரு நொடியில உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடுங்க. மற்றவர்கள் அவசரத்துல ஓடி இடறி விழும் இடத்துல நீங்க நிதானமா நடந்து ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி முடிப்பீங்க. ஆனா இந்த அசாத்தியமான நிதான சக்தியை நீங்க எப்போது தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்க இதயத்துல ஆழமா பதித்து கொள்ளுங்க. 1, உங்க உழைப்பையே சிறையாக்கி கொண்டு உங்களை நேசிப்பவர்களை தனிமைப்படுத்தி விடாதீங்க. அவ்வப்போது உங்கள் கடினமான முகத்தை மாற்றி ஒரு புன்னகையை உதிர்க்க பழகுங்க. 2வது, தோல்விகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாதீங்க. ஒவ்வொரு தடையும் உங்களை பட்டதீட்டை வந்த வைரியம் என்பதை மறக்காதீங்க. எப்போது நீங்கள் தர்மத்தின் வழி நின்று உழைக்கிறீர்களோ அப்போது காலச்சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல தொடங்குங்க. வாழ்க்கையில பலமுறை நீங்கள் கல்லான மனிதர்கள்னு உணர்ச்சி வசப்பட்டவர்கள்னு மற்றவர்களால விமர்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நினைவில் கொள்ளுங்க, ஒரு மலையை போல நிதானமாயிருப்போனாலதான் மேகங்களை தொட முடியுங்க. உங்களை அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய அதிகார மையமா மாற்ற போகுதுங்க. இனி உங்க பாதையில யாராவது சூழ்ச்சி செய்ய துணிந்தால் உங்களை அந்த நிதான
நிவாரண ஞானக்கண் ஒரு கர்ம வினையாக மாறி உங்களை காக்குமுங்க. அந்த ஈஸ்வரனின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு இரும்பு கவசமா மாறுங்க. இந்த தகவல்கள் உங்கள் மனதிற்கு ஒரு புதிய பலத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் நிதானமான கணிப்பால அல்லது அந்த அசாத்தியமான பொறுமையால ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நீங்க முறியடித்த அல்லது ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற அந்த கெத்தான தருணத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா மகரத்தின் உழைப்பு ஒருபோதும் வீணாகாதுங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த கர்ம ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போதான் எங்களது அடுத்தடுத்த வீரமும் விவேகமும் நிறைந்த ஆன்மீக தேடல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருமுங்க. கர்மமே பலன் அந்த பரம்பொருளின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டுங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.